அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஃபார்மா கல்ச்சர் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் மரபு ரீதியாக இருக்கிற மரங்களும் நெல் ரகங்களும் கீரை வகையாக இருக்கிற எல்லா கீரை வகைகளும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்குறோம். ஏன் நம்ம மரபு ரீதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சில்லா உணவுக்குள்ளே நம்ம வரணும். நஞ்சில்லா உணவுக்கு நம்ம வரணும்னா நம்மளோட அந்நிய முதலீடை நம்ம கம்மி பண்ணலாம். இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னாவே அந்நிய முதலீடு நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாம் இன்னைக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நோக்கி நாம் இன்னைக்கு பயணிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம்ளே விளைவிச்ச பொருளை நாம்ளே பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி அந்த காலகட்டத்தை தவற விட்டுட்டு இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதாவது விண்டோ ஷாப்பை நாம் நோக்கி போயிட்டோம். அதுக்கு முன்னாடி சந்தைன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த சந்தைக்குள்ளே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை என்ன வேணுமோ லிஸ்ட் எழுதி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. விண்டோ ஷாப்பு போவோம், நம்மளுக்கு வேணுமோ வேணாமோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நமக்கே தெரியாத நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன் அந்த விண்டோ ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த அந்நிய முதலீடு நிறையா நம்மளோட நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. நம்ம அந்நிய முதலீடை தவிர்க்கணும், நம்ம உணவில் நஞ்சு இல்லாத சாப்பிட்ணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம தவிர்த்திடலாம். மிகப்பெரிய நம்ம தமிழ் பர்மா கல்ச்சரில் ஒரு நோக்கம் என்னென்னா, தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த தற்சார்பு வாழ்க்கை என்னென்ன நம்மளுக்கு அன்றாட தேவையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நஞ்சில்லா உணவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதும், நம்மளோட பாரம்பரியம் இருக்கிற எல்லா ரகத்தையும் நாம் மீட்டு நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கற்றாழை. கற்றாழை 400க்கும் மேற்பட்ட கற்றாழை இருக்குது. இன்றைக்கி நாம் பரிணாம வளர்ச்சி வந்த பின்னாடி ஒரே கற்றாழையை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த கற்றாழை நம்மளுக்கு எண்ணற்ற நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரதும் இல்லாத நம்ம தற்சார்பு வாழ்வுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு 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 செடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்த போகும்போது நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை, நம்மளோட வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளில் இதுவும் ஒன்றா இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு லிக்விடும், அதாவது உடம்புக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, வீட்டு துடைக்கிறதுக்கு லிக்விடு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது தான் அந்த கற்றாழையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. இன்றைக்கி அன்றாட நம்ம பாத்திரத்தை விளக்கிறதுக்கும், நம்மளோட உடம்பு குளிக்கிறதுக்கு, தலை கசக்கிறதுக்கு ஷாம்பு, சோப்பு, வீடு துடைக்கிறதுக்கு அந்த அந்த லிக்விடும் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இதோட இது. இன்றைக்கி நாம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட வாங்குகிற லிக்விடாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், அது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஆவரேஜாக கணக்கு போட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஆவரேஜாக மாதம்னு கணக்கு போட்டாவே அது ஒரு 30 ரூபா, அது ஒரு 30 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு வருஷத்துக்கு நாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா ஒரு செலவு நம்ம ஒரு கட்டுக்குள்ளே வந்துடலாம். இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குன்றது தான் நம்மளோட மிக மிக ஒரு 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 உன்னதமான ஒரு வேலையாக இருக்குது. நம்ம உடம்புக்கு இன்றைக்கி அந்த சோப்பு போடுறதுனால தேவையில்லாத அலர்ஜி வருது, ஸ்கின் அந்த அரிப்பு வருது. ஏன்னா அதில் கொழுப்பு சத்து இருக்குன்னா அந்த நம்மளோட தோலோட தூரத்தை அடைச்சிருது. அதே நம்ம கற்றாழையை பயன்படுத்தும் போது அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த செத்து போன செல்லையும் வெளியிட்டு வருது. ஏதாவது மேல் பூச்செல்லாம் நம்ம பூசும் போது இது உள்ளுக்கு எடுக்கும் போது எண்ணற்ற ஒரு ஆற்றலை தருது. அதாவது குடல் புண்ணை ஆற்றுது. நம்மளோட ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்பும் சரி செய்யுது. அந்த ராஜ உறுப்பு 5 உறுப்பும் அது சரி செய்யுது. நம்மளோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம மூலத்தை சரி செய்யுது. நம்மளோட ஹீட்டுக்கு அதிகமாகறனால அதாவது நம்மளோட ஆண்மைன்னு சொல்கிற அந்த விந்து அணுக்கள் அதிகமாக ஃபோம் வெளியே போயிடும். ஹீட்டு கம்மியாக இருந்ததுங்கன்னா அதோட கெட்டித்தன்மை வரும். இதுதான் நம்மளோட உணவு பழக்கங்களில் வருது. இந்த கற்றாழையில் இவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது. ஆனால் இன்றைக்கி கற்றாழையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாத போயிடுது. கண்டிப்பாக இந்த கற்றாழை எப்படி பயன்படுத்துறது நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அது லைட்டாக நம்ம நேரில் பார்த்துடலாம் அந்த கற்றாழை எப்படி இருக்குன்னு. வாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங், அதாவது ஒரு 2 மாத குழந்தைன்னு சொல்லலாம். இதில் இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளை அப்புறம் அந்த வெள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இந்த வெள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்ச பின்னாடி
இன்னும் 1 வருஷம் அதுன்னு சொல்கிற பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வெள்ளை மறைஞ்சிரும் சுத்தமாக. நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த வெள்ளையே இல்லை பாருங்கள். இந்த வெள்ளை இல்லாத போது தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் அப்போ தான் வயசுக்கு வந்ததுன்னு ஒரு அர்த்தம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை, ஒரு வளரும் தன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து வயசுக்கு வர்றது பார்த்திங்கன்னா 2 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது அதை நம்ம நல்லா வளர விட்டணும். இது நல்லா வளர்ந்துருக்கு. இதோட கற்றாழை பாருங்கள், இதோட சோறு நிறையா இருக்குது. இதில் இந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்லா வளர விட்ட பின்னாடி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அவங்க கூட குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாமே குழந்தைங்க. இவன் ரொம்ப பெரிய பெண், குமரி. குமரி கத்தாழைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற வளர்ந்த பின்னாடி தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த வெள்ளை வந்து இருக்கவே கூடாது. இதில் பாருங்கள், பின்னாடியும் இல்லை அந்த வெள்ளை. இந்த வெள்ளை முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம இதை பயன்படுத்தணும். நம்ம இப்போ பார்த்த மாதிரி கற்றாழையை வந்து அந்த சின்ன அந்த புள்ளி இல்லாததான் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் குறைஞ்சபட்சம் 12 மாதத்துக்கு மேலே தான் அந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வளரும் தன்மை இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த கற்றாழையை வந்து முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கி கற்றாழை ஜூஸ் அப்படின்னு கற்றாழையை எடுத்து நம்ம ஃபேஷியல் பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு வளரும் தன்மை இருக்குது. அது முடிஞ்ச பின்னாடி நம்ம பயன்படுத்தணும். சொன்ன மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது அதை விட்டுட்டோங்கன்னா அதோட தரத்துக்கு அதோட வீரியம் அற்புதமாக இருக்கும். நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கற்றாழையை நம்ம பயன்படுத்தும் போது தான் அதோட மருத்துவத்தன்மை நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஒரு கற்றாழை எவ்வளோ எண்ணற்ற ஒரு ஆற்றலை வந்து வெளிப்படுத்துது, அது வந்து நம்ம மனித இனத்துக்கு பயன்படுது. ஆனால் இன்றைக்கி மனிதன் ஒரு மனிதன் அவனோட ஆற்றல் என்னன்னே தெரியாத இன்றைக்கி வந்து ஓடிட்டு இருக்கான். எங்கேயோ யாருக்கோ ஓடிட்டுருக்குறான். இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி பாத்திரம் விளக்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஷாம்புக்கு எதுக்காக ஒன்று தேவைன்னு ஓடிட்டே இருக்கான். ஆனால் அவன் வீட்டை சுற்றி இது வச்சுருந்தானா அவன் போகவே தேவையில்லை. இந்த தற்சார்பு வாழ்க்கையில் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கற்றாழையை தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்ல வருது. இந்த கற்றாழையினால் நம்மளுக்கு வந்து அந்த பயன்படுத்துறது அந்த வயசுக்கு வந்த பின்னாடி தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த கற்றாழை ஜெல் அப்படின்னு சொல்கிறோம், கற்றாழை ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல்லை வந்து நீங்கள் வந்து என்ன தான் மிக்சியில் அடித்து பார்த்தாலே அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அது தண்ணி மாதிரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கடுக்காய் தூளை வந்து கொஞ்சம் அதில் கசைச்சி ஜூஸாக அடிச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரியும். அந்த கடுக்காய் வந்து அந்த கற்றாழை கட்டியாக இருக்கிறது வந்து கரைச்சிடும். அந்த கட்டியாக இருக்கிறது கரைச்ச பின்னாடி நம்மளுக்கு அந்த தண்ணி மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தும் போது கற்றாழையில் அந்த ஸ்மெல்லும் வராது. கற்றாழைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மதிப்பு கூட்டின மாதிரி இருக்கும். எப்படின்னா கடுக்காய் வந்து இருக்கிற சக்தியை வந்து அப்படியே பயன்படுத்துறதுக்கு தான் கடுக்காய். இப்போ வந்து நான் ஒரு பொருள் நான் வந்து கற்றாழை சாப்பிட்றேன்னா அந்த சக்தியை முழு சக்தியை எடுக்கணும் அப்படின்னா என் உடம்புல சக்தி இல்லைன்னா கடுக்காயை கூட சேர்த்த போகும்போது அந்த முழு சக்தியும் அதை எடுத்து நமக்கு கொடுத்துரும். இப்படி இருக்கிற அந்த கற்றாழையும் அந்த கடுக்காயும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட இன்னும் நாட்டு சர்க்கரையும் பனங்கற்பட்டியும் அதை சேர்த்திங்கன்னா இன்னும் அற்புதமான ஒரு ஜூஸ். இப்போது நாம் அந்த காலத்துலலாம் நம்ம அன்றாடம் வந்து இன்றைக்கி வேகமாக போய் ஏதோ ஒன்று அடிபட்டுரு அப்படின்னா நம்ம அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி எமர்ஜென்சிலாம் கிடையாது. அதனால் அடிப்பட்ட இடத்துக்கு இந்த கற்றாழையை வைக்கும் போது சீக்கிரமாக அதை வந்து ரத்தத்தை உறைய வைக்கிறது. இந்த ரத்தத்தை உறைய வைக்க போகும்போது ரத்தம் வெளியே வராது இருக்கிறனால நாம் வந்து சீக்கிரமாக அந்த புண்ணு ஆற வைக்கலாம். இப்படி இருக்கிற கற்றாழையை நம்ம மறந்துட்டு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலாக ஏதாவது சின்னதாக ஒரு அடிப்பட்டாலையும் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு மருந்து வாங்கி வைக்கிறோம். இதுவும் பாருங்கள், நம்ம ஒரு ஆன்டி ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளோட அடிப்பட்ட இடத்த உடனே உறைய வச்சு அந்த இடத்த வந்து சுற்றி பாதுகாக்கிற வேலையை வந்து இந்த கற்றாழை பண்ணுது. நம்ம இதில் என்னென்ன விட்டமின்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது வந்து கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, இது கூட மேக்னீசியம் இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இதில். அப்புறம் பி குடும்பத்தை சேர்ந்த B1, B12 நம்ம இன்றைக்கி வந்து மாமிசத்தை சாப்பிட்ற அந்த B12 அதை வந்து நம்மளுக்கு மஜ்ஜைக்கான ஒரு சதப்பிடிப்பு வேணும் அப்படின்னா அந்த கற்றாழையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது கூட இன்னும் ஈரலை வந்து சரி செய்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது.
இது கூட இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சத்துன்னு சொல்ற அந்த ஆவாரம்பூவுல தான் அந்த தங்கச்சத்து இருக்கும். ஆனா வந்து நம்பளோட கற்றாழையிலயும் தங்கச்சத்து இருக்கு. இந்த தங்கச்சத்த பயன்படுத்துங்க. அது பயன்படுத்தும்போது நாம் வந்து எப்படி தங்கனா எப்படி ஜொலி ஜொலி ஜொலின்னு இருக்கும். சீக்கிரமா அரிக்காது. அந்த மாரி நம்ம உடம்பும் அதே மாரி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா வீட்ல கற்றாழைய வந்து வெளிய வந்து ஒரு டிஸ்டிக்கா வச்சிருப்பாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லைங்க. நம்ம வந்து அந்த காலத்தில வந்து ஒரு ஏதாவது எதர்ச்சா அடிபட்டாவோ, அது வந்து பயன்படுத்துறதுக்காக நாம வந்து வச்சிருக்கோம். அதுவும் அது மண்ணே இல்லாத காத்துல இருக்க ஈரத்த எடுத்து அது வந்து வளரும். இன்னைக்கு நம்மளோட காத்து வந்து ரொம்ப மாசு அடைஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த கற்றாழைய வந்து பயன்படுத்தும்போது நம்மளோட ஆக்ஸிஜன் அதிகமா கிடைக்குது. இந்த ஆக்ஸிஜன் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மூங்கில்ல கிடைக்கும், புங்க மரத்தில கிடைக்கும், வேப்ப மரத்துலலாம் ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் ஆக்ஸிஜன் எண்ணற்ற அளவுல வந்து வெளிப்படுத்தும். அப்புறம் நம்மளோட துளசி அப்படின்னு சொல்ற துளசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற ஆக்ஸிஜன் வந்து வெளிப்படுத்துது. அதனால தான் வந்து நம்ப வீட்டுக்கு நடுவுல துளசி வச்சு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து துளசி மாடமும் காணோம், துளசியும் காணோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்குள்ள வந்து குடி வந்துட்டோம். அதனால இன்னைக்கு வந்து துளசிய வந்து மறந்துட்டோம். அதே மாரி இன்னைக்கு கற்றாழையும் நம்ம மறந்திருக்கோம். இந்த கற்றாழைய வந்து நம்ம பயன்படுத்தும்போது, நம்மளுக்கு நம்மளோட ஆக்ஸிஜன் அதிகப்படுத்துறதும் இல்லாத, மற்ற அ உயிரினங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்து தான். இன்னைக்கு கால்நடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மடிநோய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மடிநோய்க்கு இந்த கற்றாழை ஜெல்ல வந்து பூசுனீங்கன்னா, அந்த புண்ணு வந்து சீக்கிரமா ஆறும். வாய்ப்புண் அதிகமா இருக்கும் மாடுங்களுக்கெல்லாம். இந்த மாடுங்களுக்கு இந்த கற்றாழை குடுக்க போம்போது வயிற்று புண்ணும், வாய் புண்ணும் சரி செய்யுது. இன்னைக்கு மனித இனத்துக்கு மட்டும் இந்த கற்றாழை நல்லது செய்யலைங்க. எல்லா ஜீவராசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைய தான் இந்த கற்றாழை செய்யுது. ஒரு கற்றாழைக்குள்ள இவ்ளோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா, அது இறைவன் குடுத்த ஒரு வரம்ன்னு சொல்லலாம். இல்ல அதோட ஆற்றல வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இறைவன் அப்படின்றது ஒருத்தர் இல்ல அப்படின்ட்டாங்க. அதனால நான் வந்து இறைவன பத்திலாம் இழுக்கல. இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, அதோட ஆற்றல் வந்து வெளிப்படுத்தும்போது நம்பளோட மனித இனத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். அத வெளிப்படுத்த வாங்க. அப்பதான் வந்து நம்பளோட தற்சார்பு வாழ்க்கையுள்ளவரும் இன்னைக்கு வந்து நெறைய இந்த 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 உலகத்துல இருக்கும் எல்லா மாயையும் வந்து நம்மள வந்து இன்னைக்கு வந்து அதிகமா வந்து உளவியல் ரீதியா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு படத்துல தான் காட்டி நம்மள மயக்கிடுறாங்க. இன்னைக்கு வந்து வேகமா போணும், சம்பாரிக்கணும், கார் வேணும், சொகுசா வீடு வேணும். வீடு வேணுனா ஏசி. இன்னைக்கு ஏசினால எவ்வளவோ நம்மளுக்கு வந்து பாதிப்பு இருக்கு. ஆனா அத சொல்ல மாட்டாங்க. இந்த தற்சார்பு உள்ளுக்கு வாங்க. நம்மளுக்கு நல்ல காற்று கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமா நம்ம வாழலாம். என்னதான் நீங்க சம்பாரிச்சு காசு சேர்த்துனீங்கன்னா, அது வந்து நோயற்ற வாழ்வில் இருந்தா மட்டுமே அந்த காசுக்கான நம்ம ஒரு பலன் இருக்கும். இன்னைக்கு வந்து நெறைய காசு சேர்த்துறனால, நெறைய நோயும் கூட சேர்த்துறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நோயெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னோன்னா, நம்ம உணவுக்கு வந்து நஞ்சில்லாத உணவ நம்ம பயன்படுத்தணும். இந்த மாரி எண்ணற்ற இருக்கிற அதிகப்படியான சக்தி உள்ள உணவ நம்ப வந்து சாப்பிடணும். இன்னைக்கு கற்றாழைய நம்ம பயன்படுத்தியே ஆகணும். இந்த கற்றாழைல இருக்கிற எண்ணற்ற ஒரு ஆற்றல வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில மருத்துவத்தன்மை என்னன்னு நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த மருத்துவத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து நம்ம இந்த ஜெல்ல எடுத்துக்குவோம். அத வந்து இன்டேக்கா எடுக்க போகும்போது, நம்மளுக்கு வந்து அந்த தேவையான கால்சியம் கிடைக்குது, பொட்டாசியம் கிடைக்குது, மக்னீசியம் கிடைக்குது, விட்டமின் ஏ கிடைக்குது, அது பி12 கிடைக்குது, தங்கச்சத்து கிடைக்குது. அப்புறம் நம்மளோட தோல வந்து சரி செய்யுது. நம்மளோட பல் ஈரல வந்து சரி செய்யுது. குடல்ல இருக்கிற புண்ண வந்து ஆற்ற செய்யுது. நம்மளோட மூல பிரச்சனைய சரி செய்யுது. நம்மளோட ராஜ உறுப்ப வந்து பலப்படுத்துது. நம்மளோட முகத்த வந்து பளபளப்பாக வச்சுக்குது. நாம இன்னைக்கு ஃபேஷியல்னு போய் எங்கேயோ போறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஃபேஷியல் வந்து கற்றாழைய வந்து பயன்படுத்தும்போது நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேர வந்து ட்ரை பண்றதுக்கு, நம்மளோட முடி தூரத்த வந்து நல்லா சரி செய்யறதுக்கு ஒரு மருந்தா இருக்கு. இப்ப எண்ணற்ற ஒரு 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 கற்றாழைய வந்து நம்ம கண்டிப்பா அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும். இத நெறைய விளைச்சல் பண்ணணும். இன்னைக்கு வந்து நெறைய எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போர்ட் ஆன கற்றாழைய வந்து நம்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல நம்ம நம்பளோட இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா மக்களும் இத பயன்படுத்தணும். இன்னைக்கு தமிழ்நாடுன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலா நடந்துட்டே இருக்கு. அந்த அரசியலுக்குள்ள நம்ம போ வேணாம். நம்மளோட தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்போது, இது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா அந்த தற்சார்பு வாழ்க்கைய பத்தி நோக்கி அந்த பயணிக்கிறவங்களுக்கு, அது என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது நம்ம வந்து விடக்கூடாது. நம்மளோட உணவுல வந்து நஞ்சு இல்லாத உணவ வந்து நம்ம பயன்படுத்தியே ஆகணும். கண்டிப்பா நம்மளோட கற்றாழைய வந்து நம்ம பயன்படுத்தி, நம்மளோட எண்ணற்ற வாழ்வை வந்து ஆரோக்கியமா வாழணும்னு தான் நம்ப ஒரு ஆசைப்படுறோம்.
மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல தகவலாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிற்றறிவை நான் பகிர்ந்துகிட்டே இருக்கேன். இதை பார்க்குற எல்லா தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்றதான் என்னோட ரொம்ப 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 ஆசை. நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். மீண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள வாங்க. நம்மள தமிழ் பர்மா கல்ச்சரை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.